இதெல்லாம் அநியாயமாக இல்லையா? என்னை பணம் கொடுத்து வாங்கினவர் நல்ல பார்க்கு பீச்சுன்னு நல்ல நேரங்காலம் பார்க்காம சுற்றிட்டு என்னையை நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் சாப்பிட்றதுக்கு நல்ல ஏசி ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. நான் நடு ரோட்டில் வெயிலில் நின்னதும் இல்லாமல் காவல்துறை நண்பர்கள் வந்து இப்போ என்னையை தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. என்னை வெளியே வந்து பார்க்குறேன் முதலாளி பார்ப்பார், என்னடா நம்ம ஆளை காணலையேன்னுட்டு. இப்போ ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து 500 1000 கட்டி அவர் கொண்டு போயிடுவார். அதோட விடுவாரா? மறுநாள் இதே தப்பை தான் அவர் பண்ண போகிறாரு. எங்கள் எல்லாமே சுற்றிட்டு என்ன இதே மாதிரி நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் சாப்பிட போயிடுவார். நான் வெயிலில் நிற்கிறதும் இல்லாமல் இப்படி தலைகையில் வேறு தொங்கணுமா ஐயா? தப்பு பண்ணுறது ஒரு ஆள், தண்டனை ஒரு ஆளுக்கு ஐயா. வலியும் வேதனையும் எனக்குமா ஐயா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க நண்பர்களே. ஒரு நாள் என்னையை வச்சு இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் போனார். அவரை ஒரு நாள் தலைகீழ கட்டி ஸ்டேஷன் வரை தூக்கிட்டு போங்க. மறுநாள் இப்படி என்னையை விட்றாருன்னு பார்ப்போம். என் ஒருத்தனுக்கே இப்படின்னா எல்லாரும் மாறிடுவாங்க. ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னோம்னா என்னை கிறுக்கேன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டிய வேதனையை சொன்னால் தானே புரியும்.